சென்னையில் நகை பறிப்பில் ஈடுபட்டு கைதான கொள்ளையன் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. தரமணி ரயில் நிலையம் அருகே தப்பிச் செல்ல முயன்றபோது சுட்டதாக காவல்துறை விளக்கம். சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் ஈரானி கும்பலைச் சேர்ந்தவர். பொதுமக்களை திசை திருப்பி வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் இந்த கும்பலின் பாணி. சென்னையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை விமானத்திலும் மற்றொருவரை விமான நிலைய நுழைவு வாயிலிலும் பிடித்த போலீசார். சட்டையை மாற்றிய போதும் காலணியை மாற்றாததால் அடையாளம் காணப்பட்டனர். சென்னையில் கைதான ஈரானி கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்கினால் ஜாமீனில் எடுக்க வழக்கறிஞர் தயாராக இருந்ததாக விசாரணையில் தகவல். நகைகளை கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் ரயிலில் கொண்டு செல்வதும் வழக்கம் என்றும் அதிர்ச்சி வாக்குமூலம். சென்னையில் காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற 4வது என்கவுண்டர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடத்தை தொடர்ந்து ஜாஃபர் என்கவுண்டர் செய்த ஆய்வாளர் முகமது புகாரி. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பாஜக தலைவர் JP நட்டாவையும் சந்தித்ததால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியா என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 5 முனை போட்டியை 3 முனை போட்டியாக மாற்ற வேண்டும் என அண்ணாமலை மறைமுகமாக பதில். அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே தங்களது பிரார்த்தனை என O பன்னீர்செல்வம் கருத்து. மாநிலங்களை கொத்தடிமைகளாக நினைத்து மொழியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிதியை பெறுவதற்காக இனமானத்தை அடமானம் வைக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். தமிழ்நாட்டுக்கு உரிய அளவில் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம். அடுத்த ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி. பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. இளம் வயதில் எதிர்பாராமல் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வேதனை. மனோஜின் உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சீமான் மற்றும் திரையுலகினர் நேரில் அஞ்சலி. இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருக்க வேண்டாம் என வீடியோவில் வருத்தம் தெரிவித்த இளையராஜா. மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். மனோஜ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் தனது வீட்டிலிருந்து நடந்து வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா. மகன் மதன் கார்கியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் கவிஞர் வைரமுத்து. சுங்கச்சாவடிகளில் 1ஆம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கண்டனம். பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார வலுவை ஏற்படுத்தும் நிலை உருவாகும் என அறிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படும் ஊட்டி மலைப்பூண்டு. வழக்கத்தை விட அதிகமாக பயிரிட்டதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். திருநள்ளாறு கோயிலில் வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இல்லை என தேவஸ்தானம் விளக்கம். அடுத்த ஆண்டுதான் நடைபெறும் என்றும் தகவல். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து ATM மூலம் பணம் எடுக்கும் வசதி மே இறுதியில் நடைமுறைக்கு வர வாய்ப்பு. மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் தகவல். கருங்கடல் பகுதியில் தாக்குதலை நிறுத்த உக்ரைன் ரஷ்யா ஒப்புதல். எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நிறுத்த ஒப்பந்தம் என அமெரிக்கா தகவல். IPL தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் அபார ஆட்டம். 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ்.
அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் வயது மூப்பால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என முப்பெரும் தலைவர்களுடனும் அரசியலில் ஒன்றாக பயணித்தவர். சோதனையின் போது அமலாக்கத்துறை நடந்து கொண்ட விதம் மனிதத்தன்மையற்ற செயல். உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் குற்றச்சாட்டு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் நேரில் ஆஜராக சம்மன். அமலாக்கத்துறை வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகள் மற்றும் 133 நகராட்சி காலி பணியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல். காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் உள்ள 315 காலி பணியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெரம்பலூர், ராமநாதபுரம் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. நடிகரும் கராத்தே பயிற்சியாளருமான ஹுசைனி உடல் சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. வெப் தொடரின் ஹார்ட் டிஸ்கை மேலாளரிடமிருந்து மீட்டுக் கொடுத்த தென்னிந்திய நடிகர்கள் சங்கம். நன்றி கூறி வீடியோ வெளியிட்ட நடிகை சோனா. எட்டயபுரத்தில் பாரதியார் நினைவு இல்லத்தின் மேற்கூரை கட்டிடம் இடிந்து விழுந்து சேதம். பார்வையாளர்கள் இல்லாத நேரத்தில் நடந்த சம்பவத்தால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்ட வழக்கில் தானாக முன்வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை. 4 வாரங்களில் பதிலளிக்க டிஜிபி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. கோடை சீசனுக்கு தயாராகும் குன்னூர் சிம்ஸ் பூங்கா. பூத்து குலுங்கும் பச்சை ரோஜா மலர்கள். சேத்தூரில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பக்தர்களை வெளியேற்ற இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கல்பாக்கம் அணுமின் நிலையம் அருகே கடல் பகுதியில் மிதந்த மர்ம பொருள். மீனவர்கள் மீட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை. சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை பணிக்காக பள்ளம் தோண்டும் போது மண் சரிவு. இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளரின் உடல் மீட்பு. நாமக்கல் அருகே கோவிந்தம்பாளையம் இடுகாட்டில் 6 மண்டை ஓடுகள் வைத்து எரிப்பு. போலீசார் பயன்படுத்தும் காலணிகளும் கிடந்த நிலையில் மாந்திரிகம் எதுவும் நடந்ததா என விசாரணை. திருநள்ளாறு கோயிலில் வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இல்லை என தேவஸ்தானம் விளக்கம். அடுத்த ஆண்டுதான் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் +2 பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை. பெற்றோர்களின் போராட்டத்தை அடுத்து அரை பார்வையாளரான தனியார் பள்ளி ஆசிரியரை பிடித்து போலீசார் விசாரணை. கல்லட்டி மலைப்பாதையில் சுற்றுலா பயணிகள் சென்ற காரை துரத்திய யானை. காரை வேகமாக இயக்கி தப்பித்த சுற்றுலா பயணிகள். கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலையை ஏறிவிட்டு இறங்கிய திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் உயிரிழப்பு. முதல் மலையில் திரும்பிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். மயிலாடுதுறையில் டாஸ்மாக் மதுபான கடையில் முதலமைச்சரின் உருவப்படத்தை ஒட்ட முயற்சி. போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சரமாரியாக தாக்கிக் கொண்ட பெண்கள். நிலப்பிரச்சனை காரணமாக மோதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே போட்டி போட்டுக்கொண்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டியதால் விபத்து. சாலையை கடந்தவர் மீது மோதியதால் அதிர்ச்சி. திருப்பூரில் முறைகேடாக தங்கி பனியன் நிறுவனத்தில் பணியாற்றிய வங்கதேசத்தவர்கள் 2 பேர் கைது. காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை.
ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே மது போதையில் அட்ராசிட்டி. இருசக்கர வாகனத்தில் மீது காரை மோதியவர்களை கைது செய்ய கோரி மக்கள் சாலை மறியல். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் நள்ளிரவில் பயிற்சி பெண் மருத்துவர் மீது தாக்குதல். அடையாளம் தெரியாத நபரை கைது செய்ய கோரி பணி புறக்கணிப்பு போராட்டம். செங்கல்பட்டில் திரையரங்க கேண்டீன் அருகே நின்று கொண்டிருந்த ஊழியர் மீது அதிவேகமாக மோதிய கார். சுவருக்கும் காருக்கும் நடுவே சிக்கிக் கொண்ட ஊழியர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் 6 வயது சிறுமியின் வயிற்றில் இருந்த பித்தப்பை நீர்க்கட்டி அதிநவீன சிகிச்சை மூலம் அகற்றம். 3 சிறு அளவிலான துளையிட்டு 7 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்ட 150 கிராம் எடை கொண்ட கட்டி. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சாலைக்கு சுனிதா வில்லியம்ஸ் பெயர். மாநகராட்சி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஜோர்டானில் நடைபெறும் சீனியர் ஆசிய சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டி. வெண்கல பதக்கம் வென்றார் இந்திய வீரர் சுனில் குமார். சென்னையில் நகை பறிப்பில் ஈடுபட்டு கைதான கொள்ளையன் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. தரமணி ரயில் நிலையம் அருகே தப்பி செல்ல முயன்றதாக சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை விளக்கம். சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் இரானி கும்பலை சேர்ந்தவர். பொதுமக்களை திசை திருப்பி வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் இந்த கும்பலின் பாணி. சென்னையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை விமானத்திலும் மற்றொருவரை விமான நிலைய நுழைவு வாயிலும் வைத்து போலீசார் பிடித்தனர். சட்டையை மாற்றிய போதும் காலணியை மாற்றாததால் அடையாளம் காணப்பட்டனர். சென்னையில் கைதான ஈரானிய கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்கினால் ஜாமீனில் எடுக்க வழக்கறிஞர் தயாராக இருந்ததாக விசாரணையில் தகவல். நகைகளை கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் ரயிலில் கொண்டு செல்வதும் வழக்கம் என்றும் அதிர்ச்சி வாக்குமூலம். சென்னையில் காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெற்ற 4வது என்கவுண்டர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடத்தை தொடர்ந்து ஜாஃபர் என்கவுண்டர் செய்த ஆய்வாளர் முகமது புகாரி. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவையும் சந்தித்ததால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியா என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியை 3 முனை போட்டியாக மாற்ற வேண்டும் என அண்ணாமலை மறைமுகமாக பதில். அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே தங்களது பிரார்த்தனை என ஓ. பன்னீர்செல்வம் கருத்து. பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. இளம் வயதில் எதிர்பாராமல் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. மனோஜ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் தனது வீட்டிலிருந்து நடந்து வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார். மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா. மகன் மதன் கார்கியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் கவிஞர் வைரமுத்து. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் வயது மூப்பால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என முப்பெரும் தலைவர்களுடனும் அரசியலில் ஒன்றாக பயணித்தவர். 40 சுங்கச்சாவடிகளிலும் 1ஆம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கண்டனம். பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார பளுவை ஏற்படுத்தும் நிலை உருவாகும் என அறிக்கை.
நடிகரும் கராத்தே பயிற்சியாளருமான ஹுசைனியின் உடல் சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படும் ஊட்டி மலைப்பூண்டு வழக்கத்தை விட அதிகமாக பயிரிடப்பட்டதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி மே இறுதியில் நடைமுறைக்கு வர வாய்ப்பு. மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் தகவல். கருங்கடல் பகுதியில் தாக்குதலை நிறுத்த உக்ரைன் ரஷ்யா ஒப்புதல். எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நிறுத்தவும் ஒப்பந்தம் என அமெரிக்கா அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் அபார ஆட்டம். 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ்.